வெல்கம் டு பிரசித்தரன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் வைக்கிறது. இந்த வருஷம் நம்ம எப்படி பொங்கல் வச்சோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். பொங்கல் கட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு, கோலம் போட்டாச்சு, பால் ஊற்றியாச்சு, பானை வச்சு குச்சி வச்சு விறகு எரிஞ்சிட்ருக்கு. அடுத்தது அரிசி காஞ்ச தண்ணி அதில் ஊற்றியாச்சு. இது சக்கரை பொங்கல் பானைக்கு ஊற்றுறோம். அடுத்தது வெண்பொங்கல் பானைக்கு அரிசி காஞ்சி அந்த தண்ணி ஊற்றுறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருக்கிறதுனால சக்கரை பொங்கல் பொங்குது. சின்ன பானையில் தான் சக்கரை பொங்கல் வச்சுருப்போம். சக்கரை பொங்கல் பொங்கிச்சு, அடுத்து வெண்பொங்கலும் பொங்கிச்சு. இப்போ அரிசியை போட வேண்டியதான். வெண்பொங்கலுக்கு தேவையான உப்பு போடுறாங்க. சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் போடணும். அரை கிலோ அரிசி சக்கரை பொங்கலுக்கு எடுத்து வச்சுருந்தோம். அதனால் அதுக்கு 1 கிலோ வெல்லம் நல்லா குட்டி குட்டியாக வெள்ளத்தை நல்லா நுணுக்கியாச்சு. அப்போ தான் சீக்கிரம் கரையுங்கிறதுனால முந்தைய பருப்பை உடச்சி வச்சாச்சு. அரிசி நல்லா வெந்துருச்சு சக்கரை பொங்கலுக்கு. அது நல்லா வெல்லம் கொட்ட ஆரம்பிச்சாச்சு. வெள்ளத்தை போட்டு நல்லா கிளறி விட்டோன்னே ஏற்கனவே அரிசி வெந்ததுனால வெல்லம் கரையணும், அவ்வளோதான். நல்லா வெல்லம் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. அடுத்து ஏலக்காய் முந்திரி பருப்பு போட வேண்டியதான். வெல்லம் கரைஞ்சோடனே அடுப்பில் வந்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சு 1/2 கிலோ அரிசிங்கன்னா ஒரு 6 ஏலக்காய், 6லேருந்து 7 ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்போ நல்லா வாசமாக இருக்கும். ஏலக்காவை லைட்டாக ஒரு சொட்டு நெய் ஊற்றி லைட்டாக வறுத்துட்டு நுணுக்கணும்னா நல்லாயிருக்கும். அதுக்காக வறுக்கிறோம். நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நுணுக்கிற நல்லா தூளாக போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி உடச்சி வச்ச முந்தைய பருப்பு எல்லாத்தையும் அதை கொட்ட வேண்டியதான். நெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு உடச்சி வச்ச முந்திரி பருப்பு எல்லாத்தையும் எடுத்து அதில் கொட்டி ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் இருக்குது அந்த வச்சுருக்கேன் ரெடியாக. எல்லா முந்திரி பருப்பு அதில் கொட்டிட்டு அந்த ஸ்பூன் போட்டு நல்லா லைட்டாக கிண்டி விட்டே இருந்தோம்னா சீக்கிரமே நல்லா ஒரே பக்கம் இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வறுப்படும். அப்போ அடுத்தது நுணுக்கி வச்ச ஏலக்காவை சக்கரை பொங்கலில் கொட்டியாச்சு. அடுத்து நம்ம நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதையும் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். அதையும் அதில் அப்படியே கொட்டி நல்லா கிளறிட்டோம்னா கிட்டத்தட்ட சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கிண்டிட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு ஓரளவுக்கு. மீதி நெய்யும் அப்படியே கொட்டிட வேண்டியதான். உள்ள எல்லாம் நெய் ஹீட் பண்ணி எல்லாம் ஊற்றிட்டோம்னா ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சிட்டோம்னா சக்கரை பொங்கல் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். அடுப்பெலாம் எரிய வேண்டியதில்லை. நம்ம அடுப்பு தீயெல்லாம் குறைச்சாச்சு. வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பொங்கல் தீயெல்லாம் குறைச்சிட்டோம். சும்மா லைட்டாக ஒரு 5 நிமிஷம் அந்த ஹீட்டில் இருந்தோடனே முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் மூடி போட்டாச்சு. கொஞ்சம் சாமி கும்பிட வேண்டியதுதான். சாமிக்கு இலை போட்டு சூரிய பொங்கல்ங்கிறதுனால வெளில தான் பொங்கல் வச்சோம். அந்த பொங்கல் பானையெல்லாம் கொண்டு வந்து சாமிகிட்ட வச்சிட வேண்டியதான். இங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சாமி கும்பிடுவோம். 2 குத்தலுக்கு வச்சு இலை போட்டு ஒரு பக்கம் சக்கரை பொங்கல் ஒரு பக்கம் வெண்பொங்கல் வச்சுட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம். பிள்ளையாரெலாம் வச்சுட்டு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் எல்லாம் வச்சாச்சு. எப்போதும் செய்கிற பொங்கலை விட இந்த பொங்கலுக்கு செய்கிற பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்குது. அது அடுப்பில் வர செய்கிறப்ப இன்னும் நல்ல ருசியாகவும் இருக்குது. வெண்பொங்கல் வந்து எடுத்து வச்சாச்சு. விளக்கம் கொஞ்சம் இது அடைஞ்சலாம் இருந்துச்சு. அதை நவுத்தி வச்சுருக்கோம். சக்கரை பொங்கலும் எடுத்து வச்சாச்சு.
விளக்கு இந்த பக்கம் கரும்பு வச்சாச்சு. அடுத்து வெண்பொங்கலுக்கு வந்து அந்த சாம்பார் வைப்போம் இல்லையா, அதை அதில் மேலே ஊற்றுவாங்க. சாம்பாரை ஊற்றியாச்சு. சாம்பிராணிக்காக கம்ப்யூட்டர் சாம்பிராணி கொளுத்தி வச்சோம்னா அது பாட்டில் கொஞ்சம் நேரத்தில் நல்லா புகை வந்துடும். அதனால் இப்போயே கொளுத்தி அதை வச்சுட்டோம். 5 நிமிஷம் தான் ஆகும். சாம்பிராணி போட்டாச்சு. நாங்கள் எப்போதும் ஒரு 3 தொட்டுக்க 4 தொட்டு 5 தொட்டுக்க அது மாதிரி செய்வோம். 3 தொட்டுக்க மட்டும் செஞ்சாச்சு. உருளைக்கிழங்கு வறுவல், சவுச்சை போட்டு ஒரு கூட்டு, கேரட் போட்டு பொரியல். நான் சொல்ல மறந்துட்டேன், நான் இப்போ திருப்பி சொல்கிறேன். அதான் சூட எடுத்தாச்சு, சாமானியம் போட்டாச்சு. இங்கே சாமி கும்பிட்டாச்சு. எல்லாம் தொட்டு கும்பிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போக வேண்டியதான். அந்த சமைச்ச அந்த அடுப்புக்கும் கொஞ்சம் சாதம் வச்சு கொஞ்சம் குழம்பு ஊற்றி 2 பொங்கல் வைக்கணும். கொஞ்சம் பொங்கல் வச்சு ஒரு குட்டி இலை போட்டு எல்லா அடுப்புக்கும் வச்சுட்டோம். அதுக்கு தீபத்தினை காமிச்சாச்சு, சூரிய பகவானுக்கு காமிச்சாச்சு. அடுத்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். வீட்டில் வந்து தீபம் வச்சு எல்லோரும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன்